ஹாய், நான் தங்கதுரை. நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தலைப்பு நீச்சல் குள வகைகள். ஸ்விம்மிங் பூலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்க நீச்சல் குள வகைகளை பற்றி சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் சர்க்குலேஷன் சிஸ்டம். நீச்சல் குளத்தில் இருக்க தண்ணீர் எப்படி வெளியே போய் ஃபில்டர் ஆகி திரும்ப நீச்சல் குளத்துக்குள்ளே எல்லா இடத்துக்கும் வருது, இதை ரீசர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை அடிப்படையாக வச்சு 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்கிம்மர் மாடல், அடுத்தது பெரிமீட்டர் ஓவர்ஃப்ளோ, அடுத்தது ஒன் சைடு ஓவர்ஃப்ளோ, அதாவது அதை இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவோம். அடுத்தது பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். எந்த பொருளை வச்சு கட்டுறோமோ அதை அடிப்படையாக வச்சு 6 டைப்பாக பிரிக்கலாம். எப்படின்னா டைல்டு கான்க்ரீட் பூல், எபாக்சி பெயிண்டட் பூல், இன்ஸ்டன்ட் வினைல் லைனர் பூல், ஃபைபர் கிளாஸ் ரெடிமேட் பூல், அதாவது எஃப்ஆர்பி பூல்னு சொல்லுவோம், நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷ் பூல், கண்டெய்னர் பூல். இதெல்லாம் மெட்டீரியலை வச்சு வகைகளாக பிரிக்கிறது. அடுத்தது பேஸ்ட் ஆன் யூசேஜ், பயன்பாட்டை வச்சு பல பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரைவேட் பூல்ஸ், அதாவது ரெசிடென்ஷியல் பூல் அல்லது பர்சனல் பூல்னு சொல்லுவாங்க. சொந்த உபயோகத்துக்காக வீட்டில் நாம் கட்டலாம். அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் பூல், ஸ்கூல் காலேஜுக்கெலாம் இது தேவையான ஒன்று. பர்சனல் லேப் பூல், இது காம்படிஷனுக்காகவோ இல்லை எக்ஸசைஸ்க்காகவோ லாங்காக சும்மணும்னு விரும்புகிறவங்க பர்சனல் லேப் பூல் கட்டிக்கலாம். கவுண்டர் கரண்ட் பூல், உடற்பயிற்சிக்காக சின்ன இடத்துல கட்டலாம். எதிர்நீச்சல் அடித்து எக்ஸசைஸ்க்காக பயன்படுத்திக்கிறது. பப்ளிக் பூல், இதை கமர்ஷியல் பூல்னு சொல்லுவாங்க, கட்டணம் செலுத்தி நீச்சல் அடிக்கிறதுக்காக. ரேசிங் பூல், ரேசிங் பூல்னால் காம்படிஷன் பூல் அப்படின்னு சொல்லலாம். இது செமி ஒலிம்பிக் சைஸ், இந்த மாதிரி பிரிவுகள் அதில் இருக்குது. ஜகுசி பூல், பாடி ரிலாக்ஸேஷனுக்காக ஜிம்மில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோதெரப்பி பூல், ட்ரீட்மெண்ட்க்கு ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணலாம். வாட்டர் பார்க் பூல், இது ஸ்லைடு, வாட்டர் கேம்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்காக வாட்டர் பார்க்கில் கட்டுற ஸ்விம்மிங் பூல். டாட்லர்ஸ் பூல் அப்படின்னா சின்ன குழந்தைங்க மட்டும் விளையாடுறதுக்கு ஆழம் குறைவாக நர்சரி ஸ்கூல்ஸ், ப்ளே ஸ்கூல்ஸில் இதை யூஸ் பண்ணலாம். டைவிங் பூல், டைவிங் பூலுங்கிறது ஒன்லி ஃபார் காம்படிஷன் பர்பஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பேஸ்ட் ஆன் ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன், அதாவது ஸ்விம்மிங் பூல் அமைகிற இடத்த வச்சு 5 டைப்பாக பிரிக்கலாம். தரையை தோண்டி கீழே கட்டினா இன்கிரவுண்ட் பூல், தரைக்கு மேலே தூக்கி கட்டினா எபோ கிரவுண்ட் பூல், பில்டிங்குள்ளே கட்டினா இன்டோர் பூல், மொட்டை மாடியில் கட்டினா ரூஃப் டாப் பூல், தோட்டத்தில் கட்டினா ஃபார்ம் ஹவுஸ் பூல். ஃபார்ம் ஹவுஸ் பூல் சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் தோட்டத்தில் நீச்சல் குளம் கட்டுறது எப்படி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நாம் பார்த்த இப்போ எல்லா ஸ்விம்மிங் பூல் டைப்ஸ் பற்றியும் தனித்தனி வீடியோ போடலான்னு இருக்கோம். இன்னும் ரேராக கட்டுற நீச்சல் குள வகைகளும் இருக்குது. சால்ட் வாட்டர் பூல், நேச்சுரல் பாண்ட் லுக் பூல், ஜீரோ என்ட்ரி பூல், நேச்சுரல் பீச் பூல், ப்ளோ அப் பூல். இந்த டைப் ஆஃப் பூல் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஓகே, ஒரு ஸ்விம்மிங் பூல் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும், அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரப்போகிற வீடியோக்களில் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் பட்ஜெட்டுக்குன்னே தனி வீடியோவும் ஒன்று போட போகிறோம். ஒரே வீடியோவில் ஸ்விம்மிங் பூல் சம்மந்தமான எல்லா செய்திகளையும் கொடுத்தா அது பெரிய வீடியோவாக இருக்குது. அதனால் தனித்தனி வீடியோக்களாக போடலான்னு இருக்கிறோம். மறக்காமல் எங்கள் ஸ்விம்மிங் பூல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன், தங்கத்துரை.